யோவான் 15:13 வாசிக்க கேட்போமா? யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிலுவையில் அதை செய்தார். நமக்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். நம்ம ஒவ்வொருவருடைய பாவமும் அக்கிரமும் அவர் மேல் வந்தது. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். என் நண்பனுக்காக, என் சிநேகிதிக்காக அவளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் சுமக்கட்டும், நானே சாபமாக பாவமாக அக்கிரமமாக மாறட்டும் என்றார். அவர் பாவமாக மாற்றப்பட்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது சாபம் அறியாத அவர் நமக்காக சாபமானார். மனிதர்கள் நம்மை சபிக்கலாம், பிசாசுகள் நம்மை சபிக்கலாம், நாம் அதில் ஆழ்ந்து போவதில்லை. அவர் நம்முடைய நண்பனாய் இருந்தார். அவர் சொல்கிறார் எல்லா சாபமும் என் மேல் வரட்டும், எல்லா சாபமும் என் மேல் வரட்டும். வேதம் சொல்லுகிறது அவரே சாபமாக மாறி போனார் என்று. அவரே சாபமாக மாறி போனார். நாம் வாழ்ந்திருக்க கவலைப்படாது. இன்றைக்கு உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உபாகமம் 23:5 என்ற வேத பகுதி சொல்கிறது நம்முடைய சாபம் ஒவ்வொன்றையும் எடுத்து அதே ஆசீர்வாதம் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை எடுத்தாலும் சாபம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றோடு அந்த புலம்பல் ஒழிந்தது. இன்று எல்லா சாபத்தையும் வாங்கி கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் போக காத்திருக்கிறார். காரணம், எல்லா சாபங்களையும் சிலுவையில் ஏற்று சாபமாக மாறி போனார். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஹியூஸ்டன் என்ற ஒரு நகர் ஒன்று. ஒரு நாள் காலையில் ஒருவர் தெருவழியை போய்க் கொண்டிருந்தார். வீடு ஒன்றில் அழகிய பூந்தோட்டம். அந்த பூக்களை பார்த்து அவர் உள்ளம் ஒரு கணம் மயங்கியது. அத்தனை அழகு. அங்கு ஒரு சிறு குழந்தை நின்று கொண்டிருந்தது. அந்த பூவை பார்த்து அதுவும் விளையாடி கொண்டிருந்தது. கள்ளம் கபடமற்ற சிறு பெண். திடீரென்று இதை பார்த்து கொண்டிருந்த அந்த நண்பர் பீதியில் உறைந்து போனார். காரணம், கொடிய பாம்பு, ராட்டர் ஸ்னேக் என்று சொல்வார். நல்ல பாம்பை போல எத்தனையோ மடங்கு விஷம் உள்ள பாம்பு மெதுவாக நகர்ந்து குழந்தையின் பின்னால் வந்து நின்றது. தலையை தூக்க வேண்டியதுதான், அந்த குழந்தையை கொத்தி கொலை செய்ய வேண்டியதுதான். தூரத்தில் அந்த பெண்ணை பார்த்து அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தவித்து போனார். கூச்சல் போட்டால் பாம்பு கொத்தும். குழந்தைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது காதில் ஏறாது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தானே ஒரு முடிவு எடுத்தார். சீறி பாய்ந்து கொத்த நிற்கும் அந்த பாம்பிற்கும் குழந்தைக்கு நடுவிலே பாய்ந்தார். பாம்பிற்கு ஒரே கோபம் வந்தது. மாறி 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 திருப்பி 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 அவரை கொத்தி விஷத்தை எல்லாம் உடலில் கக்கியது. அப்பொழுதுதான் குழந்தையின் தகப்பனார் வீட்டு வாசலை திறந்து கொண்டு எட்டி பார்த்தார். பயத்தில் அப்படியே உறைந்து போனார். அவருக்கு ஒன்றும் ஓடவில்லை. பாம்பு ஓடி மறைந்தது. அவரை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார்கள். குழந்தையின் உயிர் தப்பியது. பல மாதங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து குணம் பெற்றார். அந்த குழந்தையின் தாயும் சரி, தகப்பனும் சரி, பாம்பு கொத்தி உடலெல்லாம் காயமா இருந்த அந்த உடலை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்கள்? ஐயோ, இந்த உடலில் வந்த காயம் எல்லாம் எங்கள் குழந்தைக்காக. எவ்வளவா இவர் என் குழந்தை நேசித்தார், எப்படி சிநேகித்தார் என்றுதான். என் அன்பிற்குரியவர்களே, ஏசா 53:5 சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு சொன்னார், பிசாசு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் என் உடலிலே செய்யட்டும். மந்திர தந்திர சக்திகள் என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் என் சரீரத்திலே செய்யட்டும். நான் தவிக்கட்டும், சிலுவையில் நான் புலம்பட்டும்,
மத்தேயு 27:46 சொல்லுகிறது போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? எல்லாருடைய பாவங்களும் என் மேல் வருகின்றன, எல்லாருடைய சாபங்களும் என் மேல் வருகின்றன, எல்லா நோய்களும் என் மேல் வருகின்றன, எல்லா வலிகளும் என் மேல் வருகின்றன, உடலெல்லாம் பற்றி எறிகிறது, 5 காயங்களிலும் வேதனை என்னை வாட்டி எடுக்கிறது. ஏன்? பலம்பி அழும்படிக்கு மகிழ்ச்சியோடு தன்னை ஒப்புக் கொடுத்தார். சாபத்தை ஏற்றுக்கொண்டார், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.